உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சித்த திருமூலர் உடலின் முக்கியத்துவத்தை பற்றி அன்றே கூறியுள்ளார். அந்த உடலின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக காண்போம். வணக்கம். தற்பொழுது செய்திகளில் அடுத்தடுத்து பாடி பில்டர் மரணம், ஜிம்மில் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடி பில்டர் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தியை சோஷியல் மீடியாவிலையும் யூடியூப்லேயும் செய்திகள்லையும் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஸ்டெராய்டு எடுத்ததால் ஜிம்மில் ட்ரைனர் மரணம், நிறைய சப்ளிமெண்ட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் யூஸ் பண்ணதால் ஜிம் ட்ரைனர் மரணம் அப்படின்ற செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குது. ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டு இருந்த பொழுது மாரடைப்பால் மரணம் அடைந்தார், புரோட்டீன் பவுடர் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணதால் கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதனால் இந்த மாதிரி செய்திகள்லாம் இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு? உண்மையாகவே ஜிம்மு போய் உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே உயிர் போகுதா அப்படின்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே உயிரெலாம் போகாதுங்க. இது சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஜிம்முக்கு போனால் உயிர் போயிடும், நீ போகாத அப்படின்னு சில வீடுகள்லேயே சில இளைஞர்களை தடுக்கிறதா செய்தியும் நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சமீப காலமாக சிலர் உயிரிழப்பால் நடக்கிற பிரச்சனையால் வந்தது தான். எல்லாருமே ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் இறந்து போகிறாங்கன்னா அதுவுமே கிடையாது. அதை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான செயற்கையான முறையில் தயார் பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் நேச்சுரல் ஃபுட்டே நிறையா இருக்குது. ப்ரோட்டீனுக்கு ஏற்ற நேச்சுரல் ஃபுட்டு நிறையா இருக்குது. கொலஸ்ட்ராலுக்கு ஏற்ற நேச்சுரல் ஃபுட்டு நிறையா இருக்குது. பல்க் பாடியை ஏற்றுறதுக்கு நிறைய நேச்சுரல் ஃபுட்டே இருக்குது. இதெல்லாம் எடுத்து நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும், நல்ல மசில்ஸ் கிடைக்கும். ஸ்டெராய்டு எடுக்கிறது மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த நரம்பு சுருட்டலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நரம்பு பார்த்திங்கன்னா நேச்சுரல் பாடி பில்டருக்கு வராது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உடலில் சிக்ஸ் பேக் வர்றதுக்காக மட்டுமே சிலர் சில ப்ரோட்டீன்ஸ்லாம் பவுடர்ஸ்லாம் எடுக்கிறாங்க, சில சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்லாம் ஆகிறதுலாம் இதனால தான். சரியான தண்ணி குடிக்காமல் போகிறது, தேவையில்லாத சப்ளிமெண்ட் எடுக்கிறது, உடம்புல கட்டிங்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காகவே சில விசித்திரமான சில சப்ளிமெண்ட்டு, சில ப்ரோட்டீன் பவுடரு, தண்ணியை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி விபரீதமான சில உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படுது. நீங்கள் நல்ல நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணுங்கள். நல்ல நேச்சுரலான ஃபுட்டு இருக்குது, ஏகப்பட்ட ப்ரோட்டீனுக்கு சிக்கன் இருக்குது, கொண்டக்கடலை இருக்குது, ஏகப்பட்ட நட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். சரிங்களா? சிக்ஸ் பேக்குன்றது உடல் ஆரோக்கியம் கிடையாதுங்க. அது உடலில் ஒரு சில மாற்றங்கள் வெளியில் அப்படியே வயிறில் இருக்கக்கூடிய தசைகள் தெரியறதுக்கான ஒரு விஷயம் தானே தவிர அது ரொம்ப பெரிய ஒரு பாடி பில்டர்னால் சிக்ஸ் பேக் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் கிடையாது. அந்த காலத்து பாடி பில்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்கே இருக்காது. ஆனால் அவங்களாம் இவங்கள விட எனர்ஜெட்டிக்காகவே இருந்திருக்காங்க, ப்ரூஃபும் இருக்குது. சரிங்களா? இந்த நேச்சுரல் பாடி பில்டிங்கை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு 100% சேஃபு. இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறதால தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80-70 வயது வரைக்குமே நீங்கள் உடற்பயிற்சி செய்ய முடியும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகும், நல்லாவும் இருக்கும். இதனால் நீங்கள் இந்த ஸ்டெராய்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதெல்லாம் அறவே தவிர்த்துடுங்க. இந்த நேச்சுரல் பாடி பில்டிங் பற்றி அதுக்கடுத்து ஒரு வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? நன்றி தோழர்களே.